ரூ. 5 பத்தல, ரூ. 50 பத்தல, 5 லட்சம் இருந்தாலும் பத்தல, வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கவலைகள் நிச்சயமாக மாறும். பெருசா ஜாக்பாட் அடிக்கும், கோடி கிடைக்கும்னு சொல்றதை விட, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு அவர்களுக்கு நிச்சயமாக 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமண வயசுல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கூடி வரக்கூடியதாக அமையும். மெயினா ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பண வரவை இந்த ரிஷபராசிக்கு கடவுள் ஏற்படுத்துவார். பண கஷ்டங்களை தீர்ப்பாரு. கடன் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைப்பாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட யாம இருக்க பயமே அருண்குமார் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னா, இந்த சனி வக்கர பயிற்சின்றாங்க. இந்த சனி வக்கர பயிற்சினா என்ன நடக்க போகுது? இந்த சனி வக்கர பயிற்சியோட தாக்கத்தால ராசிகளுக்கு எப்பேற்பட்ட பலன்கள், பாதிப்புகள்லாம் இருக்க போகுது? ஸோ நவகிரகத்துல பொதுவாகவே நவகிரகங்கள் அத்தனையுமே முன்னோக்கி நகரும். ராகுகேது மட்டும்தான் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இயற்கையில் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் பின்னோக்கி வர்றதா இருந்தாலும் இந்த ராஜகிரகங்களுடைய வக்ரம் என்பது ஒரு பெரிய தாக்கங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும். அதில் முக்கியமாக குருவினுடைய வக்கரமோ சனியோட வக்கரமோ, ஏன்னா லாங் டேர்மாக ஒரு இடத்துல அவங்க இருக்கிறதுனால, அதோட டியூரேஷன் பெருசாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம நிறைய பேசுவதை கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையில் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இயல்பாக நகர்ந்து போகிற கிரகம் திருப்ப ரிவர்ஸில் வர்றது. இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பாத அடிப்படையில் தான் சனி பகவான் வக்கரம் அடைகிறார். மீன ராசியிலே தான் சஞ்சரிக்க போகிறார். அந்த வகையில் வரக்கூடிய சனியினுடைய வக்கர பயிற்சி ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்க காத்திருக்குது. கிட்டத்தட்ட 139 நாட்கள் சனி பகவான் பல மாற்றங்களை, பல அதிசயங்களை எல்லாருக்குமே செய்யறதுக்கு காத்திருக்கார். சரி, இந்த சனி வக்கர பயிற்சியில எந்தெந்த ராசிகள்லாம் சீரும் சிறப்புமா இருக்க போகுது? சீரும் சிறப்புமா இருக்கிறத விட நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கரத்தில் இருக்காங்க. அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் பட்ட கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி விடுபட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா நிறைய வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக சரியாக என்னால் யோசிக்க முடியலன்னு நினச்ச மேஷராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்குரிய வாய்ப்பை நிச்சயம் தரப்போறாரு. அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். முக்கியமா இந்த 5 மாசத்துல யார் பாடாப்பட்டாங்களோ இல்லையோ, சிம்ம ராசிலாம் நிறைய உடஞ்சு போனாங்க. உடம்பளவுல மனசளவுல எல்லாத்துலேயுமே உடஞ்சு போனாங்க. குறிப்பா ஒரு தெளிவில்லாத வாழ்க்கை போற மாதிரியே இருக்கு. பர்சனல் லைஃப்ல பிரச்சனையை சந்திச்ச சிம்ம ராசிக்கெல்லாம் ஒரு தெளிவை தரக்கூடிய அடிப்படையில, ஒரு நிம்மதி பெருமூச்சை தர அடிப்படையில் இந்த வக்கரம் இருக்க போகுது. அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கண்டக சனி ஆரம்பிச்சதுல இருந்து எதை நினைச்சாலும் பயமா இருக்கு, எதை தொட்டாலும் பயமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா தப்பான உறவு பழக்க வழக்கத்துல போய் மாட்டிப்போமோன்னுலாம் நிறைய கன்னி வருத்தப்பட்டாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டிக்கிட்டும் கஷ்டத்துலையும் அனுபவிச்சவங்க உண்டு. இல்லை கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் அந்த சனி இருந்ததுனால அனுபவிச்சிருப்பாங்க. அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக மாறும். கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர சனி என்பது முன்னாடி சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி தான், உடல் தெளிவு உள்ள தெளிவை தரும், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய உறவு, புதிய நண்பர்களால் பெரிய அனுகூலத்தை தரும். அந்த அடிப்படையில் கன்னியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். இந்த அர்த்தாஷ்டம சனி தொடங்கினதுலேருந்து இந்த 5 மாசமா கொஞ்சம் நிலையான இடத்துல உட்கார முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, தொழிலில் முடக்கம், வீட்டுக்குள்ளே போனாலே தூக்கம் வர மாட்டுது, எதையாவது ஒரு சிந்தனை யோசனையோடவே இருக்குது, பயமாக இருக்குது லைஃப்பை பற்றி அப்படின்னு நினச்ச தனுசுக்கெல்லாம் அடுத்த 5 மாதம் ஒரு பொற்காலமாக மாறும். நிம்மதி, அமைதி, சந்தோஷம், வீட்டில் ஒரு குதூகலம், மனையில் ஒரு மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியது, தடைப்பட்ட காரியத்தெல்லாம் தடையில்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். மேற்கூறிய 4 ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறைந்து நிம்மதி பலனை அடைவார்கள் அப்படின்னு. ஸோ அதற்கு அடுத்தது முக்கியமாக 12 ராசிக்குமே சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம், எந்த இடத்துல அவங்க வக்ரம் அடைகிறாங்கன்றதை பொறுத்து பல மாற்றங்களை இந்த சனி வக்ர பயிற்சி தர காத்திருக்கு. சரி, அடுத்து இந்த 12 ராசிக்கான இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். சார், ரிஷப ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால, சனி பொதுவாக பாவ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாபத்துக்கு வந்ததுலேருந்து பொருளாதார ரீதியாக அந்த 5 மாசமாக நிறைய சோர்வான மனநிலையில் வாழ்ந்தது ரிஷபராசி. ரூ. 5 பத்தலை, ரூ. 50 பத்தலை, 5 லட்சம் இருந்தாலும் பத்தலை, அல்லது எவ்வளோ கொண்டு வந்தாலும் கூட செலவு நிறைய பண்ணிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கவலைகள் நிச்சயமாக மாறும். இப்போ ஃபைனான்ஷியலுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் பூர்த்தி அடையும். பெருசாக ஜாக்பாட் அடிக்கும், கோடி கிடைக்கும்னு சொல்கிறத விட அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு அவர்களுக்கு நிச்சயமாக 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க.
அதை விட ரொம்ப முக்கியமானது ரிஷபராசிக்காரர்கள் மனத்தெளிவு வேணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கடந்த காலம்லாம் மனக்குழப்பம், மனசஞ்சலம், மனசலனமா இருந்தது. யாரா நம்மள கால வாரி விட யாரு போறது, வாரி விட போறா, இவன் நண்பனா தேவையில்லா எதிரியா? அன்புன்னா எதிரியா அப்படின்னு பார்த்தான். சில பேர் பதட்டத்தோட வாழ்ந்திருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் மாறும். மனத்தெளிவு வரும், மனக்குழப்பம் வரும். மனசளவுல ஒரு தன்னம்பிக்கையான சில முடிவுகள் எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய காலத்தை சனி வக்கரம் கொடுக்க போகுது. அதே மாதிரி திருமண வயசுல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல திருமணம் கூடி வரக்கூடியதாக அமையும். மெயினா புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்க, சார் நிறைய கோயில் போயிட்டேன், சாமி கும்பிட்டேன், விளக்கேத்திட்டேன், குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நிச்சயமாக புத்திர பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினா ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பணவரவை இந்த ரிஷபராசிக்கு கடவுள் ஏற்படுத்துவார். அதுல பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள் இந்த சனி வக்கர காலகட்டங்கள்ல கண்டிப்பா ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ல இருந்தவங்க அல்லது மறுமணத்தை எதிர்பார்த்திருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான காலமா இருக்கும். சரி, எல்லாருக்கும் என்ன கேள்வி இருக்குன்னா, வேற ஒரு செகண்ட் கனெக்ஷன் இருக்கு. அது எப்படி இருக்க போகுதுன்னு நான் கேட்கிறேன். ஆக்சுவலி இந்த காலகட்டங்கள்ல தவறுதலான உறவு, தவறுதலான சேர்க்கை, தவறுதலான பழக்க வழக்கத்துல வக்ரம் அடையும் பொழுது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா இல்லீகல் அஃபேர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்துச்சுன்னா சனி வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் மன பாதிப்பையும் ஏற்படுத்துவார். அதனால வம்பு வரலாம், வழக்கு வரலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் இவங்க கவனமாக இருக்கணுன்றது ஒரு அன்பான வேண்டுகோள். அதற்கு அடுத்தது ரிஷபராசிக்கு 9, 10 கிரகமாக சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால அப்பாவினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் இவங்க பார்த்துக்கணும். வேலை, தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல கண்டிப்பாக நவம்பருக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இடம் மாறுவாங்க சில பேர், ஊர் மாறுவாங்க சில பேர், எல்லை மாறி சில பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் இருக்கிற பொசிஷன்ல இருந்து வேற பொசிஷனுக்கு வேலையில் மாற்றலாம். ஸோ இது எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பலனாக ரிஷபராசிக்கு இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஏற்கனவே கவனமா இருக்கணும் ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது இதே மாதிரி கவனமா இருக்கணும் ஏதாவது இருக்குங்களா? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும். 4 ராகு இருக்கிறதுனால. அதே மாதிரி வீட்டுக்கு சர்ப்பம் வரும், பாம்பு வரலாம் சில பேர் வீட்டில். சில பேர் வீட்டை சுற்றி பாம்பு மேயலாம். சில பேர்த்துக்கு சரும நோய்கள் ஏற்படும். அதே மாதிரி இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக போயிட்டு வரணும். ஏன்னா ராகு இருந்ததுன்னா வாகன விபத்து அல்லது வாகன பழுது ஏற்படக்கூடிய வாய்ப்பை தரும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு, பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. ரத்த சம்பந்தமான உறவு அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்தாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா மனஸ்தாபம், மன கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் யாராவது எதிர்த்து பேசினா கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இந்த பீரியடில் திருப்பி நம்மளும் கத்தி எடுத்தோம்னா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த வக்கர பீரியடில். அதில் மட்டும் கொஞ்சம் அமைதியாக அடங்கி போனால் போதும். இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் ஏதாவது ஸ்பெஷலான அனுகூலங்கள் இருக்குங்களா? லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால பொருளாதார முன்னேற்றத்தை தருவார். பண கஷ்டங்களை தீர்ப்பார். கடன் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைப்பாங்க. லோன் ஏதாவது செட்டில்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த லோனை கட்டிடுவாங்க. இவங்களுக்கு ஏதாவது லோன் வேணும்னா அது கிடைக்கும். டாக்குமெண்ட் ரிலேட்டடாக பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். மெயினான விஷயம், லாபத்தில் சனி வக்ரம் அடைஞ்சு அமைதியாகிறாருன்னா வர வேண்டியதெல்லாம் வரும். பண கஷ்டம் தீரும். ஒரு 10 ரூபா கையில் காசு வச்சுக்கிட்டு இந்த ஒரு 5 மாதம் ஜம்முன்னு ராஜா மாதிரி சுற்றி வரலாம். அதுக்குரிய அமைப்புகளை அவர் ஏற்படுத்தி தருவார். சரி, ரிஷபராசிக்கு இந்த காலகட்டங்களில் ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா? ரிஷபராசிக்காரர்கள் துர்க்கை வழிபாடை செய்வது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4 ராவு காலத்தில் பக்கத்தில் துர்க்கை கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கோவில் போயிட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணி சாமியை வேண்டிட்டு வரலாம். முடிஞ்சால் அந்த தெய்வத்துக்கு ஒரு பால் அபிஷேகம் செய்யும் பொழுது இவங்க கையால் ஒரு படி பால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை செஞ்சுட்டு வந்தாலே போதும். சரி, இப்போ நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட நாட்களில் இது இருக்க போகுதுன்றத சொல்கிறாங்க. இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்க போகுது? யார் யாருக்கெல்லாம் மைனஸாக இருக்க போகுது? ஸோ பொதுவாக பாவ கிரகங்கள் வக்ரம் அடையும் காலகட்டம் அப்படின்றது சில உக்கரத்தன்மைகளை வெளிப்படுத்துறதுக்கும் பொது பலன்களில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஜாதகத்தில் சமீபத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடலோட அந்த பகுதிகளில் வெப்பத்தினுடைய தன்மை அதிகமாகி எல் நைனோ சுழற்சி மூலயமா ஒரு மிகப்பெரிய வறட்சி வரலாம், மிகப்பெரிய வெள்ளம் வரலாம்லாம் அறிவியல் கணிச்சிருக்கு. இப்போ ஜோதிட ரீதியாகவும் நம்ம அதை தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது அடுத்த 139 நாட்களில் எதிர்பாராத பெருமழை பெய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத வெள்ளம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டிலே நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத நிலச்சரிவு, மலை சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பேசுகிற நேரத்தில் வெனிசுலாவில் நிலநடுக்கம் நடந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான தாக்கங்களும், அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வு சில இடத்துல நடக்கும். சில இடத்துல
நேரத்தில் கடல் அலைகள் உள்ளே போகிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த சனியும் ராகுவும் பக்கத்தில் இருக்கிறதுனால நவம்பர் 31 வரைக்குமே விமான விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காற்றில் பரவக்கூடிய நோயினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் இந்த பொதுவான விஷயம் பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் அனைவரும் நிதானத்தோடு இருக்கணும். ஏன் கரெக்டாக இந்த வக்ர பெயர்ச்சி 139 நாள்னா, ஏன் சென்னை உள்ளிட்ட அந்த பெருநகரங்கள் கூட இந்த சனியினுடைய தாக்கம், ராகுகேதுவினுடைய சுழற்சி, குருவினுடைய உச்சகுரு, அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் கூட தண்ணியில் தத்தளிக்கக்கூடிய நிலைகளும் அல்லது இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல்களும் தமிழகத்துக்குமே அது இருக்குது அப்படின்றது தான் இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி காட்டுகிறது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக அரசும் இருக்கணும், அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கணும், மக்களும் இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்க சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.